மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், ஒரு பெண் திருமணம் முடித்த பிற்பாடு அல்லது ஒரு பெண் தன்னுடைய ஆண் துணைக்கு அவருடைய அந்த ஆணினுடைய அல்லது கணவனினுடைய பாலியல் ரீதியான தேவைகளை, ஆசைகளை, செக்ஷுவல் டிசையர் அல்லது பாலியல் ரீதியான அவருடைய கற்பனை உலகத்தை, செக்ஷுவல் ஃபேண்டாசி போன்றவற்றை திருப்திப்படுத்த முடியாமல் இருப்பதற்குரிய காரணங்களை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இது இன்றைய காலப்பகுதிகளிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல குடும்பங்கள் திருமணத்துக்கு பிற்பாடு அப்படியே சிதைந்து போவதற்கும் பிரிவதற்கும் காரணமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பல இடங்களிலே பல தற்கொலைகள், பல கொலைகள் இடம்பெறவும் இந்த பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும், அட்ரஸ் பண்ண வேண்டும். ஒரு தனிப்பட்ட பெண்ணினாலோ அல்லது ஒரு ஆணினாலோ இந்த பிரச்சனையை முகம் கொள்ள முடியாமல் விட்டால் கட்டாயமாக ஒரு செக்ஸ் சம்பந்தமாக ஒரு படித்த ஒரு வைத்தியரை கண்டு அவரினுடைய ஆலோசனையை பெற வேண்டும். முக்கியமானது. இதை நோக்கி நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அவருடைய முகம் தெரியாது, பெயர் தெரியாது, முகவரி விலாசம் தெரியாது, இருக்கின்ற இடம் தெரியாது. ஆனால் டாக்டர், உங்களிடம் கதைப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனக்கு பெரிய கவலையாக இருக்கும், உங்களிடம் கதைப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் தொடங்குகிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில இருந்து நாங்கள் வெளிவிட வேண்டும். நேற்று கூட ஒருவர் எனக்கு வெளிநாட்டில் இருந்து தொடர்பினை மேற்கொண்டார். அவர் வெளிநாட்டிலே இருந்தாலும் கூட எனக்கு ஒரு யோசனை, நான் கொஞ்சம் அவரிடம் சேலஞ்சும் பண்ணினேன். நினைத்தேன் அவர் எங்களுடைய இந்த பதுளையிலே ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்திலே இருப்பதை போலத்தான் அவருடைய கற்பனைகளும் அவருடைய யோசனையும் அறிவும் இருந்தது. பெரிய கவலையாக இருந்தது. அதாவது அவர் சொன்னார், நான் சுய இன்பம் கண்டு, மாஸ்டர்பேஷன் கண்டு டாக்டர், சின்ன வயசுல இருந்து செய்து எனக்கு இப்போது உடம்புல சத்தே கிடையாது என்று சொன்னார். பெரிய கவலையாக இருந்தது. சத்து கிடையாது என்றால் வேறு நோய்களை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒன்று அவருடைய இந்த டயபிட்டிஸ் வந்திருக்கலாம், சீனி வருத்தம் வந்திருக்கலாம், அல்லது அவருக்கு ஏதாவது ரத்தத்திலே ரத்த குருதிச்சோகை என்று சொல்லப்படுகிற அனீமியா வந்திருக்கலாம், அல்லது அவருடைய கிட்னி, அதாவது சிறுநீரகங்கள் பழுதடைந்திருக்கலாம், அல்லது சிறுநீரகத்திலே பலதரப்பட்ட புற்றுநோய்கள் வந்திருக்கலாம். இவையெல்லாம் இருக்கின்றது. இவற்றை விட்டு போட்டு அந்த மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் கண்டதபடி கைப்பழக்கம் செய்தபடினால்தான் எனக்கு உடம்புக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்வதை நேற்று அவர் எனக்கு சொன்னார். உண்மையாக கவலையாக கூட எனக்கு இருந்தது. சில தவறான சில செய்திகள் மூலமாக, தவறான சில நிகழ்ச்சிகள் மூலமாக இன்னும் கூட இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கூட பலதரப்பட்ட செய்திகள் எல்லாம் வருகிறது இந்த இணையதளங்களிலே. இந்த மாஸ்டர்பேஷன் அல்லது இந்த கைப்பழக்கத்தை பற்றி இவைகளை எல்லாம் கேட்டு 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 அவருடைய மூளை அப்படியே அந்த பக்கத்திலே திரும்பி விட்டது. எனவே அதே போலதான் இங்கும் நீங்கள் உங்களுடைய வைத்தியரிடம் சென்று வெட்கத்தை விட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும். எனவே பல இடங்களிலே பார்க்கின்ற போது பல கொலைகள், தற்கொலைகள் எல்லாம் இருக்கின்ற போது சரியான கவலையாக இருக்கின்றது. அவர்கள் அந்த இடத்திலே, அந்த பிரச்சனை வருகின்ற இடத்திலே ஒரு வைத்தியரை காணுவார்களாக இருந்தால் அவற்றுக்குரிய தீர்வை நீங்கள் எட்ட முடியும். உதாரணமாக உங்களுடைய மனைவி, நீங்கள் சிறு வயதிலே காதலித்து திருமணம் செய்த மனைவி, இது உண்மையான ஒரு கதையைத்தான் நான் கொஞ்சம் திருத்தி சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளவோ அன்பாக கட்டி காத்தி வளர்த்த மனைவி, பிள்ளைகளும் இருக்கிறார்கள். மனைவி என்ன கேட்டாலும் அடுத்த செகண்ட் வாங்கி கொடுத்துருவார். ஒரு பஞ்சாபியோ, ஒரு சேலையோ, ஒரு ஃபுட் ட்ரிங்கோ, ஒரு ஐஸ்கிரீமோ அடுத்த செகண்ட் கணவர் கொண்டு வந்து வாங்கி கொடுத்துருவார். சரியான பாவம். ஆனால் அந்த மனைவி என்ன செய்தார் கணவருக்கு? உண்மையாக அந்த இடத்துல அந்த கணவருடைய ஒரு பிழை கூட இருக்கின்றது. தன்னுடைய மனைவியினுடைய எல்லாவற்றையும் உடல் ரீதியான தேவைகளை, அதாவது சாப்பாடுகள், இருப்பு, செருப்பு, சீப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தார். ஆனால்
அவருடைய மனது ரீதியான அவருடைய செக்ஷுவல் லைஃப் பாலியல் ரீதியான தேவையை அந்த கணவனினாலே தீர்க்க முடியாமல் போய்விட்டது. எனவே அவருக்கு ஏதாவது நோய்கள் இருக்கின்றது. எனக்கு தீர்க்க முடியாமல் போய்விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே மழுங்கடித்துக் கொண்டு என்ற மனைவி நல்லவர், என்ற மனைவி எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்று சொல்லி யோசிச்சு கொண்டு இருப்பதிலே ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷம் காதலித்து திருமணம் முடித்தாலும் கூட அந்த மனைவி வேறு பாதையிலே செல்வதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்ன கண்டிஷன்ல என்றால், அவர் ஒரு ஆணை சந்தித்தால் அல்லது இளைஞனை சந்தித்தால் அந்த இளைஞன் இதுதான் சான்ஸ், எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது, ஃப்ரீயா ஒரு வாகனம் ஓடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்ணுடன் அந்த மனைவியுடன் அவர் பாலியல் உறவை வளர்த்து கொண்டாராக இருந்தால் அதன் பிற்பாடு ஏற்படுகிற பிரச்சனைகளை பாருங்கள். எனவே இந்த இடத்திலே நான் சொல்லுவது, இந்த கணவனுக்கு நீங்கள் என்ன, உங்களுக்கு தெரியும் எனக்கு பிரச்சனை இருக்கின்றது, எனக்கு இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாகவே ஒரு வைத்தியரை போய் காணுங்க. வெக்கம் தேவையில்லை. அப்படி அந்த வைத்தியரை முகமுகமாக சந்திக்காமல் விட்டால் அவருடைய தொலைபேசி மூலமாக அழைப்படுத்து, நீங்கள் யாரென்றும் சொல்ல வேண்டாம், எவரென்றும் சொல்ல வேண்டாம். நான் சொல்லுவேன், சில பேருக்கு அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் என்னிடம் இருக்கின்றது, எனவே அவருடைய தொலைபேசி இலக்கங்களில் கதைக்கின்ற போது அவருடைய பேர் எனக்கு விடுகிறது. நீங்கள் போய் ஒரு பொது தொலைபேசியிலே ஒரு கம்யூனிகேஷன்ல இருந்து எனக்கு தொலைபேசி எடுங்கள், அப்போது நீங்கள் யார் பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எனவே கட்டாயமாக இவையெல்லாம் பேசி தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். கடைசியிலே எல்லாம் முடிந்த பிற்பாடு, பிரச்சனை முத்தின பிற்பாடு, இது என்ன செய்வது, ஏது செய்வதுன்னு சொல்லி தயவு செய்து குடும்ப உறவுகளை பாழாக்க அனுமதிக்க வேண்டாம். இது முக்கியமானது. அடுத்ததாக நான் சொன்னேன், இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால், இது சாதாரணமாக பிள்ளை பெற்ற பெண்கள் இந்த பாலியல் ரீதியான செக்ஷுவல் லைஃபை அவர்கள் வைத்துக் கொள்ளாமதற்குரிய ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், நான் சொன்னேன், இந்த எபிசியோட்டோமி எனப்படுகின்ற, அதாவது ஒரு சாதாரணமாக நார்மல் வெஜைனல் டெலிவரியில் சாதாரணமாக பிள்ளை பிறக்கின்ற போது நாங்கள் அந்த பிள்ளையினுடைய தலை வெளியிலே வருவதற்காக அந்த பெண்ணினுடைய யோனி பாதையை நாங்கள் ஒரு கத்திரிக்கோரால் வெட்டி அந்த யோனி பாதையை நாங்கள் பெரிதாக்குவோம். இதை நாங்கள் சொல்லுவோம் எபிசன்னு சொல்லுவோம், எபிசியோட்டோமி எபிசன்னு சொல்லுவோம். பிள்ளை ஒழுங்காக பிறந்த பிற்பாடு நாங்கள் என்ன செய்வோம்? அந்த எபிசியோட்டோமியை செய்து அந்த பிள்ளையினுடைய, அந்த மனைவியினுடைய, அந்த பெண்ணினுடைய அந்த வெட்டப்பட்ட பகுதியை நாங்கள் நல்ல வடிவாக தைத்து விடுவோம். எனவே இந்த காயம் ஆறுவதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். 6 கிழமையிலிருந்து 8 கிழமை எடுக்கும். எனவே இந்த நேரத்திலே போய் ஒரு ஆண் அந்த பெண்ணுடன் பாலியல் ரீதியான செக்ஸை வைத்துக் கொள்வாராக இருந்தால், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வைத்துக் கொள்வாராக இருந்தால், அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத வலி நோய் ஏற்படும். இதன் அடிப்படையில் பிறகு என்ன செய்வார்? அவர் கணவர் தன்னுடைய கிட்ட வரவே விருப்பமில்லை, அல்லது கணவருடன் சொல்லி ஒரு அறையிலே படுப்பதற்கு கூட விருப்பமில்லை. அவரும் ஒரு பிள்ளைகளை விருந்து கூட என்ன செய்வார் என்றால், கணவரை வெளியிலே போய் படுக்க சொல்லுவார், அல்லது அவருடைய அறைக்குள்ளே தன்னுடைய அம்மாவையோ தன்னுடைய தங்கச்சியோ படுப்ப துணைக்கு எடுப்பிப்பார். எனவே இவையெல்லாம் என்ன, ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் என்ன செய்யலாம்? அப்படி பிரச்சனை வருகின்ற போது இந்த இடத்திலும் உங்களுடைய குடும்ப வைத்தியரை, ஃபேமிலி பிசிஷியனை நீங்கள் நாடுவீர்களாக இருந்தால், அவர் உங்களுடைய மனைவியினுடைய யோடி பக்கத்தை பரிசோதித்து அது நல்ல நிலையிலே அதிலே எபிசியோட்டோமி, அந்த போடப்பட்ட அந்த காயம், போடப்பட்ட அந்த பகுதி, தையல் போடப்பட்ட பகுதி நல்லா காய்ந்து இருக்கிறதா என்று சொல்லி அதன் பிற்பாடு உங்களுக்கு அதை பரிசோதித்து அதற்குரிய நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்வார். எனவே இது முக்கியமானது. எனவே பெண்ணுக்கு ஒரு ஆணுடன் பாலியல் உறவை வைத்துக்கொள்ள விருப்பம் இல்லை என்றால் பல தரப்பட்ட விடயங்களை நாங்கள் யோசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். அதை விட்டு போட்டு எடுத்தவனோ பிரிச்சவனோ கிழிச்சேனோ என்று சொல்லி போனால் அது குடும்ப உறவு பாதிக்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் வாழ்வது ஒரு தரம்தான், எங்கள் அனைவருக்குமே வாழ்வதற்கு ஒரு தரம்தான் சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. எனவே ஒருக்கா கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வை நாங்கள் அழகாகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்திலும், அதே நேரத்திலே குடும்பத்திலே இருப்பவர்கள் கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு பாலியல் ரீதியான இந்த இன்பத்தை கொடுத்து ஒவ்வொருவருடையும் பாலியல் ஆசைகளை அல்லது செக்ஷுவல் டிசையர்ஸ் அல்லது செக்ஷுவல் லிபிடோவை நாங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய ஒருவராக வாழ்ந்து மடிவது நல்லது.
நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.